ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். ஸோ இந்த வீடியோவில் நாம 12th எக்கனாமிக்ஸ்க்கான அஃபிஷியலான கவர்மெண்ட் ஆன்சர் கீ பார்க்க போகிறோம். இதை பார்க்கறதுக்கு மேலே நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்க. மறக்காம இந்த வீடியோக்கும் லைக் போட்டுட்டு நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனலையும் ஜாயின் பண்ணிக்கிறங்க. ஸோ கவர்மெண்டுடைய அஃபிஷியலான கீ இப்போ தான் எல்லா சப்ஜெக்ட்ஸ்க்குமே அவுட் ஆயிருக்குது. அந்த வகையில் எக்கனாமிக்ஸ்க்கு எப்படி ஆன்சர் கீலாம் கொடுத்துருக்காங்க அப்படின்றத கம்ப்ளீட்டாக நம்ம அனலைஸ் பண்ண போகிறோம். இங்கிலீஷ் மீடியமுடைய கீயும் இருக்குது, தமிழ் மீடியமுடைய கீயும் இருக்குது. ஸோ ரெண்டுமே நம்ம பார்க்கலாம், சரியா? ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க. தயவு செஞ்சு அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பாருங்கப்பா, அப்போதான் வீடியோ நிறைய பேருக்கு போகும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 1 மார்க்கான ஆன்சர் கீ பார்த்துருங்க. ஏ டைப் பி டைப்னு 2 பேர் எழுதியிருப்பீங்க. ஸோ ஏ டைப்புக்கானது லெஃப்ட் சைடும், பி டைப்புக்கானது ரைட் சைடும் இருக்குது. உங்களுக்கானதை கரெக்டாக நீங்கள் பார்த்துக்கோங்க, சரியா? இதை செக் பண்ணிக்கிறங்க, எது எத்தனை 1 மார்க் கரெக்ட் அப்படின்றத நீங்கள் பார்த்துக்கோங்க, சரி? அதே போல் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்களும் பார்த்துக்கோங்க உங்களுக்கான ஆன்சர் கீ கரெக்டானது, சரியா? ஸோ அவ்வளோதான். இதான் 1 மார்க்கு 20 out of 20. அடுத்து நம்ம இப்போ மற்ற கொஷின்ஸ்க்குலாம் நம்ம எப்படிலாம் ஆன்சர் கீ அலாட் பண்ணியிருக்காங்க, எப்படிலாம் மார்க் கொடுத்துருக்காங்க அப்படின்றத இப்போ நம்ம கம்ப்ளீட்டாக பார்க்கலாம். 2 மார்க்கில் கொஷின் நம்பர் 21 பார்த்தீங்கன்னா, முதலாளித்துவம் என்றால் என்ன, வாட் இஸ் மென் பை கேபிட்டலிசம். இதுக்கான ஆன்சர் கீ பார்த்தீங்கன்னா, கேபிட்டலிசம் ஃபர்ஸ்ட் டெஃபினிஷன் இல்லைன்னா இது ரெண்டாவது டெஃபினிஷன், ரெண்டில் ஏதாவது ஒன்று எழுதியிருக்கணும். 2 மார்க்ஸு. தமிழ் மீடியம் அதே போல் பார்த்துக்கிறங்க. முதலாளித்துவம் என்றால் என்ன, ரெண்டில் ஏதாவது ஒன்று. அடுத்து டிஃபைன் ஜிடிபி டிஃப்ளேட்டர். அதுக்கானது பார்த்தீங்கன்னா, இந்த டெஃபினேஷன் மட்டும் எழுதியிருந்தால் கூட ஓகே, அப்படி இல்லைன்னா இந்த ஃபார்முலா எழுதியிருந்தாலும் 2 மார்க்கு, சரியா? ரெண்டில் ஏதாவது ஒன்று இருந்தாலே போதுமானது, 2 மார்க்ஸ் அப்படியே கொடுத்துருவாங்க. அடுத்தது புள்ளியியலின் வகைகள், டைப்ஸ் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். இந்த 2 டைப்ஸ் இதை மட்டும் எழுதினாவே போதும், 2 மார்க் அப்படியே கிடைக்கும், சரியா? புள்ளியியலின் வகைகள், இந்த 2 வகையை அப்படி எழுதிறான். 24 ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட், முழு வேலை வாய்ப்பு வரையறுக்கவும். ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட் பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 டெஃபினிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த 3ல் நீங்கள் எப்படி இருந்தாலும் உங்களுக்கு மார்க் கிடைச்சிடும். அதே போல் தமிழ் மீடியம் இந்த 3 வரையறையில் நீங்கள் எது எழுதியிருந்தாலும் 2 மார்க் அப்படியே. அடுத்து வாட் இஸ் கன்சம்ஷன் ஃபங்க்ஷன், நுகர்வு சார்பு என்றால் என்ன. இந்த இருக்கு பாருங்க, மேலே உள்ள டெஃபினேஷன் எழுதினாலும் சரி, இல்லை கீழே இருக்கக்கூடிய இந்த ஈக்குவேஷன் ஃபார்முலா எழுதினாலும் சரிதான். ரெண்டில் ஏதாவது ஒன்று இருந்தாவே 2 மார்க். சி ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஒய்ன்னு எழுதினாவே போதும். அடுத்தது வாட் இஸ் ஆட்டோனமஸ் இன்வெஸ்ட்மெண்ட், தன்னிச்சை முதலீடு என்றால் என்ன. இதுக்கான ஆன்சர் பாருங்க. ஒன்று இந்த ஃபர்ஸ்ட் டெஃபினேஷன் எழுதணும், அப்படி இல்லைன்னா கீழே இருக்கக்கூடிய இந்த 3 ஹெட்டிங்ஸ் எழுதினா போதும், அப்படியே 2 மார்க் கிடைக்கும் தன்னிச்சை முதலீடுக்கு, சரியா? அந்த டெஃபினேஷன் இல்லைன்னா இந்த 3 பாயிண்ட். அடுத்து வாட் இஸ் ஸ்டாக்ஃப்ளேஷன், தேக்க வீக்கம் என்றால் என்ன. இதுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டாக்ஃப்ளேஷனுக்கான டெஃபினிஷன் இதுதான் கரெக்டான டெஃபினிஷன். இந்த டெஃபினிஷன் இருந்தால் 2 மார்க். அதே போல் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸும் இந்த வரையறை கரெக்டாக இருந்தீங்கன்னா 2 மார்க் இருக்கும். அடுத்து 28 ரைட் அபவுட் கமர்ஷியல் பேங்க்ஸு. கமர்ஷியல் பேங்க்ஸ்க்கான டெஃபினிஷன் மொத்தம் 3 விதமாக கொடுத்துருக்காங்க. இந்த 3 விதமான டெஃபினிஷனில் நீங்கள் எதில் இருந்தாலும் ஓகே தான். அதுக்கான ஃபுல் மார்க் உங்களுக்கு 2 மார்க் அப்படியே கிடச்சிரும், சரி? ஏன்னா ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு விதமாக படிச்சிருப்பீங்க, ஒவ்வொரு கையில் யூஸ் பண்ணி. ஸோ அது உங்களுக்கு ஏற்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. இந்த 3ல் எதில் இருந்தாலும் ஓகே தான். அடுத்து வாட் இஸ் மீன் பை இன்டர்நேஷனல் ட்ரேட், பன்னாட்டு வாணிகம் என்றால் என்ன. பன்னாட்டு வாணிகத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த 2 டெஃபினிஷனில் ஏதாவது ஒரு டெஃபினிஷன் இருந்தால் மார்க்கு. அதே போல் தமிழ் மீடியம் பன்னாட்டு வாணிகம். அடுத்து ரைட் எனி 2 ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் WTO பணிகள் ஏதாவது 2. இது உங்களுக்கு கம்பல்சரி கொஸ்டின். ஃபங்க்ஷன்ஸ் இதில் ஏதாவது 2 பாயிண்ட், சரி? அந்த 6 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க, இதில் ஏதாவது 2 பாயிண்ட் எழுதியிருந்தாலே உங்களுக்கு ஃபுல் மார்க் 2 மார்க்ஸ் அப்படியே கிடைச்சிரும், சரி? இதான் 2 மார்க்ஸ்க்கான ஆன்சர் கீ. இதை பார்த்துக்கோங்க, இந்த மாதிரி நீங்கள் எழுதிருக்கீங்களான்றதை செக் பண்ணிக்கோங்க. அடுத்தது 3 மார்க்கு கொஸ்டின் நம்பர் 31 இண்டிகேட் த டிமெரிட்ஸ் ஆஃப் சோசியலிசம், சமதர்ம குறைகளை எழுதுக. இதில் ஏதாவது 3 பாயிண்ட் இருந்தாலே 3 மார்க் அப்படியே கிடைக்கும், சரியா? அடுத்து 32 செலவு முறை பற்றி, எக்ஸ்பெண்டிச்சர் மெத்தட். இந்த இருக்கா, இது அப்படியே எழுதியிருக்கணும். அப்படி எழுதியிருந்தீங்கன்னா 3 மார்க். எக்ஸ்பெண்டிச்சர் மெத்தட் 32 செலவு முறை, இந்த 2 பாயிண்ட் அப்படி எழுதியிருக்கணும். அடுத்து எக்ஸ்பிளைன் அபவுட் அக்ரிகேட் சப்ளை, தொகு அளிப்பை வரைபடம் மூலம் விளக்குக. இந்த அக்ரிகேட்ஸ் அப்படின்றதுல அந்த வரைபடம் வரைஞ்சிருக்கணும். வரைபடத்துக்கு 1 மார்க்கு,
இந்த அக்ரிகேட்ஸ் அப்படின்னா என்னன்னு எழுதுறதுக்கு 1 மார்க், எக்ஸ்பிளனேஷன் இந்த வரைபடத்தினுடைய எக்ஸ்பிளனேஷனுக்கு 1 மார்க். சரியா? இந்த 3 மார்க் இப்படி தான் அலாட் பண்ணியிருக்காங்க. அடுத்து 34 மிகைப்பெருக்கி சூப்பர் மல்டிப்ளையர். இந்த ரெண்டுல ஏதாவது ஒரு டெஃபினிஷன் எழுதிருந்தீங்கன்னா 3 மார்க். சரியா? மிகைப்பெருக்கி இந்த ரெண்டுல ஏதாவது ஒன்று எழுதினா போதும் 3 மார்க். அடுத்தது மணி சப்ளை பண அளிப்பு என்றால் என்ன? இந்த 2 பாயிண்ட், இந்த 2 பாயிண்ட் இருந்தால் 3 மார்க்கு பண அளிப்பு. சரியா? அடுத்தது ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் நபார்ட், நபார்டின் பணிகள். இந்த இருக்கு பாருங்க, அந்த 4 பாயிண்ட்ஸ், இந்த 4 சாரி இந்த ஒரு 7 பாயிண்ட் இருக்கு. இதில் 7ல் ஏதாவது ஒரு 3 பாயிண்ட் எழுந்தாவே மார்க் வந்துடும் நமக்கு. நபார்டின் பணிகள் இந்த 7 பாயிண்ட்ல ஏதாவது ஒரு 3 பாயிண்ட். 3 கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் டேக்ஸ். இந்த 4ல் ஏதாவது 3 பாயிண்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் டேக்ஸில் இந்த 4ல் ஏதாவது 3 பாயிண்ட் எழுந்தா 3 மார்க். 38 அல்கலி சாயில் உவர் நிலம் பற்றி எழுதுக. இந்த இருக்கு பாருங்க, இந்த பாயிண்ட்ஸ்ல இருக்கணும். அல்கலி சாயில் பத்தின இந்த பாயிண்ட்ஸ், உவர் நிலம் பத்தி இந்த பாயிண்ட்ஸ் இருந்துச்சுன்னா உங்களுக்கு 3 மார்க். அதுக்கப்புறம் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் புள்ளியியலின் பணிகள். இந்த 6ல் ஏதாவது ஒரு 3 பாயிண்ட்ஸ், இந்த 6 பாயிண்ட்ல ஏதாவது ஒரு 3 பாயிண்ட் இருந்தா 3 மார்க். அதுக்கப்புறம் வாட் இஸ் மென் பை பிளானிங் ஆஃப் டைரக்ஷன், வழிகாட்டும் திட்டமிடல் என்றால் என்ன? இதுக்கான கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா இந்த டெஃபினிஷன், இந்த பாயிண்ட் கரெக்டாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு 3 மார்க்ஸ் அப்படியே கிடைக்கும். சரியா? அதே போல் தமிழ் மீடியம் பார்த்தீங்கன்னா தமிழ் மீடியம்கான கரெக்டான ஆன்சர் வந்து இதுதான். ஸோ இதான் வந்து 3 மார்க்ஸ்க்கான ஆன்சருக்கு இதை கரெக்டாக செக் பண்ணிக்கிறேங்க. நெக்ஸ்ட் 5 மார்க் கொஸ்டின்ஸ் பாருங்க. 41ல் ஏபி இதுக்கான கரெக்டான ஆன்சருக்கு பாருங்க. 41ல் ஏபி இதில் ஏதாவது ஒரு 5 டாபிக்ஸ் வந்து நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி இருந்தீங்கன்னா உங்களுக்கு 5 மார்க்ஸ் அப்படியே கிடைக்கும். சரியா? இந்த 5 தலைப்புகள் ஏதாவது ஒரு 5 தலைப்புகள் நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணி இருந்தால் போதும். அடுத்து 42 வேரியஸ் மெத்தட்ஸ் ஆஃப் எஸ்டிமேட்டிங் நேஷனல் இன்கமும் ஃபிஸ்கல் பாலிசி, இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஆஃப் ஃபிஸ்கல் பாலிசி இதுக்கான ஆன்சருக்கு பாருங்க. இந்த எஸ்டிமேட்டிங் நேஷனல் இன்கமுக்கு 3 ஹெட்டிங் தான். இதை கரெக்டாக நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணி எழுதுனீங்கன்னா மார்க் இருக்குது. அதே போல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஆஃப் ஃபிஸ்கல் பாலிசிக்கும் இந்த 3 இதை எக்ஸ்பிளைன் பண்ணி எழுதுறதுக்கு ஒன்று இதுக்கு 2 மார்க், இதுக்கு 2 மார்க், இதுக்கு 1 மார்க் அப்படி ஆட் பண்ணியிருக்காங்க. அதே போல் 43ல் ஏ வந்து ஒர்க்கிங் ஆஃப் மல்டிப்ளையர் எக்ஸாம்பிள் வித் எக்ஸ்பிளனேஷனுக்கு 2 மார்க்ஸ், கால்குலேஷனுக்கு 3 மார்க்ஸ். ஃபேஸஸ் ஆஃப் ட்ரேட் சைக்கிளில் இந்த டயக்ராமுக்கு 1 மார்க்கு, இந்த 4 டாப்பிக்கையும் எக்ஸ்பிளைன் பண்ணி எழுதுறதுக்கு 4 மார்க். 44 ரோல் ஆஃப் கமர்ஷியல் பேங்க்ஸ் இன் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் இந்த 8 டாப்பிக்கில் ஏதாவது ஒரு 5 டாப்பிக்கை எக்ஸ்பிளைன் பண்ணி எழுதுறதுக்கு 5 மார்க். அதே தான் தமிழ் மீடியம்க்கும். சரியா? அதே போல் தான் வரும் தமிழ் மீடியம்க்கும் அந்த டாபிக்ஸை எக்ஸ்பிளைன் பண்ணி எழுதுறதுக்கு. அடுத்து அதில் பி வந்து நமக்கு டிஃப்ரென்ஸ் பிட்வீன் இன்டர்னல் ட்ரேட் அண்டு இன்டர்நேஷ்னல் ட்ரேடு. இதில் ஒரு 7 பாயிண்ட் இருக்குது. இதில் இந்த 7 பாயிண்டில் ஏதாவது ஒரு 5 பாயிண்ட் கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ஃபுல் மார்க் கொடுத்துருவாங்க. சரியா? உள்நாட்டு வாணிகத்துக்கும் பன்னாட்டு வாணிகத்துக்கும் உள்ள வித்தியாசத்தில் இந்த 7ல் ஏதாவது ஒரு 5 பாயிண்ட். அடுத்ததாக 45ல் 45ல் ஏ ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் வேர்ல்டு பேங்க் இந்த 5ஐயும் எக்ஸ்பிளைன் பண்ணி எழுதுறதுக்கு 5 மார்க். நேச்சர் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இந்த டெஃபினிஷனுக்கு 1 மார்க்கு. இதில் ஏதாவது ஒரு 4 பாயிண்ட் எக்ஸ்பிளைன் பண்ணி எழுதுனா 4 மார்க்கு. சரியா? உலக வங்கியின் பணிகள் இந்த 5ஐயும் எக்ஸ்பிளைன் பண்ணி எழுதணும். புள்ளியியல் இயல்புகள் இந்த டெஃபினிஷனுக்கு 1 மார்க்கு, இந்த டாபிக்ஸ்க்கு 4 மார்க். அடுத்து 46ல் ஏ ஸ்கோப் ஆஃப் பப்ளிக் ஃபினான்ஸ் இந்த 5 டாப்பிக்கையும் எக்ஸ்பிளைன் பண்ணி எழுதுறதுக்கு 5 மார்க்கு. அதில் பி வந்து இந்த ஏடிஎஃப் ஏஎஸ்எஃப்கான ஈக்லிபிரியம் டயக்ராம் மீனிங்க்கு 2 மார்க்கு, டயக்ராமுக்கு 1 மார்க்கு, எக்ஸ்பிளனேஷனுக்கு 2 மார்க். அதே தான் தமிழ் மீடியம்க்கும் அப்படியே வந்துடும். அடுத்து 47ல் ஏ இந்த ஃபார்முலா எழுதுறதுக்கு 1 மார்க்கு, இந்த டேபிள் எழுதுறதுக்கு 2 மார்க்கு, இந்த ஸ்டெப்புக்கு 1 மார்க்கு, ஆன்சருக்கு 1 மார்க்கு. வேறு மெத்தட் யூஸ் பண்ணி நீங்கள் எழுதினாலும் மார்க் கொடுக்க சொல்லியிருக்காங்க. சரியா? அதே 47ல் பி பார்த்தீங்கன்னா அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் ஆசியானில் இந்த 5 பாயிண்ட்ஸ் எழுந்தா 5 மார்க். ஆசியானின் அமைப்பின் நோக்கங்கள். சரியா? தட்ஸ் இட். இதான் வந்து எக்கனாமிக்ஸ்க்கான ஆன்சருக்கு. இப்படி எழுதிருக்கீங்களான்றதை செக் பண்ணிக்கிறங்க. சரியா? இதை வச்சு தான் உங்களுக்கு பேப்பர் வேல்யூஷன் பண்ணுவாங்க. ஓகே, தேங்க்யூ.